வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏறக்குறைய 30 நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இரு பெரிய கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். தலா 20 தொகுதிகளில் தனித்து போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளில் 8 தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக நேருக்கு நேர் போட்டியிட இருக்கின்றன. 6 சிட்டிங் எம்பிகளுக்கு அதிமுகவில் இடம் கிடைத்திருக்கிறது. 31 எம்பிகளுக்கு இடம் கிடைக்கவில்லை. இதுபோன்ற பல விஷயங்கள் இந்த கடந்த தினத்தில் நடந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். என்னோடு இன்று அரங்கத்திற்கு 2 விருந்தினர்கள் இருக்கிறார்கள். திரு குரலார் கோபிநாதன், லெனின் இந்திய கம்யூனிஸ்ட், குரலார் கோபிநாதன் அதிமுக. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல அதிமுக திரு குரலார் கோபிநாதன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். அதாவது நேற்றைய தினம் முதல்ல வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அமமுக, அதற்கு பிறகு திமுக. கடைசியில இரவு ஒரு 10 மணி ஆகும்போது அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளிவருது. அதுவும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடைபெறாமல் அப்படியே கொடுத்துட்டு போறாங்க. கடந்த 2014 தேர்தலை ஒப்பிடும்போது 37 இடங்கள்ல ஒரு அபார வெற்றியை அதிமுக பெற்றிருந்தது. இன்றைக்கு வெறும் 6 எம்பிக்களுக்கான இடம். இந்த கால தாமதம் 6 சிட்டிங் எம்பிக்களுக்கான மட்டும்தான் இடம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடா? இந்த கால தாமதத்தை எப்படி எடுத்துக்கணும்? எப்பொழுதுமே ஒரு தேர்தலுடைய வேட்பாளர்களை முதலில் சொல்லுகிறார்கள், அது பிற்பாடு சொல்லுகிறார்கள், அது தாமதமாக சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்து அதனுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுவதில்லை. அந்த வேட்பாளர் தகுதியான வேட்பாளரா, அவர் மக்களிடம் செல்வாக்கு உள்ளவரா, அவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவரா, மக்களால் விரும்பப்படுபவரா, அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிற வேட்பாளர்களை இவர்கள் சொல்லி இருக்கிறார்களா என்றுதான் பார்ப்பார்களே தவிர, இவர்கள் தாமதமாக சொன்னார்கள், இவர்கள் முன்னமாக சொன்னார்கள், அதை பொறுத்து ஒரு தேர்தலுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுவதில்லை. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்றைக்கு அது ஒரு தாமதமும் இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் 18 சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர்களுடைய மனுவை வாங்கிய பிறகு நேற்றைக்கு தான் அவர்களுடைய நேர்காணலே நடந்தது. நேர்காணல் நடந்து முடிப்பதற்கு ஏறக்குறைய 7 மணி ஆகிவிட்டது. 7 மணிக்கு பிறகு அவர்கள் உட்கார்ந்து அதை யாரெல்லாம் அதில் தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு தேர்வு முறைகளும் நடந்தது. அவைகளெல்லாம் முடித்த பிறகுதான் அவருடைய வேட்பாளர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால அது ஒரு 10-11 மணி ஆகிட்டு தவிர மற்றபடி இதற்காக தாமதங்கள் வேறு எந்த காரணங்களும் கிடையாது. அதனால தாமதப்படுத்துவதனால ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியினுடைய அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நாங்க ஜெயலலிதா பாணியில வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டோம், எந்த தாமதமும் இல்ல, உடனே வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டார்கள். அமமுக நாங்கள் ஒரு பொருட்டாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் 2 அணிகளுக்கு தான் போட்டி. அமமுக நானும் களத்தில் இருக்கிறேன், நானும் ரவுடி தான் அப்படின்ற கணக்கில் தான் அவர் வந்துட்டு இருக்காரு. அதனால அமமுக ஒரு பொருட்டாகவே இந்த தேர்தல் நாங்கள் கருதவில்லை. வேணா மற்றவங்களை சொல்லலாம், அமமுக ஒரு ஓட்டுகளை பிரிக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்கிறது என்று. அந்த மாதிரியான வாய்ப்புகளும் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர்கள்ட்ட கூட்டணி வைப்பதற்கே மற்ற கட்சிகள் தயாராக இல்லை, அவர்கிட்ட கேண்டிடேட்டே கிடையாது. அதனால பழைய கேண்டிடேட் நீங்க 18 பேரும் அவங்க பழைய கேண்டிடேட்டே அவர் நிறுத்தியிருக்காரு. யாரெல்லாம் நீக்கப்பட்டார்களோ நீக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சிட்டிங் எம்பிஸ்க்கே வாய்ப்பு கொடுக்கப்படல. நீக்கப்பட்டவர்கள் வேற வழியே இல்லையா, அவர்கள் இதுல இருந்து நீக்கப்பட்டவர்கள். அதனால வேற வழி இல்ல. 31 எம்பிகளுக்கு வழி இப்போ இல்ல இல்லையா? சிட்டிங் எம்பிஸா இருக்கவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல அதிமுக இல்ல, அந்த நெருக்கடியை சந்திச்சிருக்கு. எப்பொழுதுமே ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது பழைய எம்பிகளுக்கு அப்படியே சீட்டு வழங்கப்படும் சட்டமும் கிடையாது, அதுல வழக்கமும் கிடையாது. அதனால போன எம்பிகளுக்கு இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இந்த பெரிய கட்சிக்குமே போன தடவை அப்படின்னு வேட்புமனு வேற யாருமே தாக்கல் செய்ய தேவையில்லையே. ஏற்கனவே எம்பியா இருந்தவர்களை அப்படியே மனுவை வாங்கி அப்படியே திரும்ப அவங்க நிக்க வைக்கலாமே. அப்படி கிடையாது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் வெற்றி பெறுவார்கள், அவர் யாரால செய்ய முடியும், யாருக்கு வாய்ப்பு உண்டு, யாருக்கு பொறுப்பு உண்டு, எப்படி திறமையாக இருப்பார்கள், அதைத்தான் பார்க்கணும். அதுக்கு தான் மனு வாங்குறது. அதனால நீங்க பழைய எம்பிகளுக்கே நீங்க திரும்பவும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முறைகளும் கிடையாது, வழக்கமும் கிடையாது, அது வெற்றிக்கான இலக்கும் கிடையாது. புதுசா சீட்டு கொடுத்தவங்களை பத்தியும் நம்ம அந்த கேள்வியும் முன்வைக்கிறோம். அதாவது திமுகவின் மீது அதிமுக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்களோட வாரிசு அரசியல். இந்த தாட்டி ஒரு 3 சீட்டு முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளான பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகிய மகன் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விமர்சனங்கள், இந்த தார்மீக அந்த ஒரு கொள்கையை இப்ப அதிமுக தாண்டிடுச்சுன்னு பார்க்கலாமா?
இல்லை, அப்படி பார்க்க முடியாது. என்னென்ன காரணம்னா, நாங்கள் எந்த காலத்திலுமே வாரிசு அரசியல் நடத்தியது கிடையாது. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து வாரிசுகள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு சீட்டுகள் வழங்கப்பட்டது கிடையாது, அவர்களுக்கு பதவியும் கொடுக்கப்பட்டது கிடையாது. அவர்களுடைய தகுதி, அவருடைய பொறுப்பு, அவருடைய வேலை, அவர்கள் தெய்வெல்லாம் கணக்கில் கொண்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ்லையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் எதற்காக அவர்கள் வாரிசு அரசியல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் நேருக்கு பிறகு இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்திக்கு பிறகு சோனியா காந்தி, சோனியா காந்திக்கு பிறகு ராகுல் காந்தி, அப்புறம் பெரியார், இப்படி வாரிசுகளை நீங்க தலைமை இடத்திற்கு எந்தவித தகுதியும் இல்லாமல் அவர்கள் உங்களுடைய குழந்தைகள் என்ற ஒரே காரணத்திற்காக கொடுக்கிறீர்கள். அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அவர்கள் வாரிசு என்ற விமர்சனங்கள், இந்த விமர்சனங்களை தாண்டி இப்ப உங்களுடைய அந்த இடங்களையும் 3 இடங்களையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கீர்கள். அந்த கேள்விதான். அதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்னன்னா நாங்க வாரிசுகளை பார்த்து கொடுப்பதில்லை. அந்த தொகுதியில் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன பொறுப்பு இருக்கிறது, என்ன கட்சிக்காக பணியாற்றி இருக்கிறார்கள், அதில் அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா, அந்த தகுதியெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை கணக்கில் கொண்டுதான் அவர்களுக்கு கடந்த முறை செலக்ட் ஆன அந்த இப்ப இருக்கிற அந்த கரண்ட் எம்பிஸை கம்பேர் பண்ணும்போது இவருடைய பணி அதை விட சிறப்பாக இருக்கிறதா? நிச்சயமாக அப்படித்தானே நாம் அந்த குழு தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு குழு ஒரு அமைத்து இருக்கிறோம், தேர்வு குழு. அந்த தேர்வு குழு என்னென்ன பார்ப்பாங்க, இவர்கள் கட்சிக்கு பணியாற்றி இருக்கிறார்களா, இவர்கள் கட்சியில பொறுப்புல இருக்கிறார்களா, இவர்களால் திறமையாக மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா, இவர்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் இவரிடம் இருக்கிறதா என்பதுதான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே தவிர இது வாரிசு என்ற முறையில் அவர்களை தேர்ந்தெடுக்கல. ஆனால் நாங்கள் அவர்கள் மேல வைத்த குறைகள் தான், நீங்கள் வாரிசு என்கிற முறையில் நீங்கள் தலைமை பதவிக்கு அவர்களெல்லாம் கொண்டு வருகிறீர்கள், அதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்லியிருக்கோம். தவிர ஒரு தேர்தல் வெற்றி என்று வருகிற பொழுது அடுத்தது நாங்கள் வாரிசை பார்ப்பதில்லை. காரணிகள்லாம் ஆராயப்பட்டுதான் இவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்பது உங்களுடைய வாதம். நான் திரு லெனின் கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கிறேன். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய இலக்கிய முகங்கள் இருக்கு. இந்த இலக்கிய முகங்கள் தேர்தலில் ஈடுபடும் நினைக்கிறீங்களா? அதே போல அவர்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு வாரிசு அரசியல் இந்த தாட்டி எலெக்ஷனுடைய இதுலயும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, அதிமுக திமுக நேரடியாக 8 தொகுதிகள்ல தான் போட்டியிட இருக்கிறது. இந்த 8 தொகுதிகள்ல போட்டியிடக்கூடிய அந்த நேருக்கு நேர் போட்டியில அதிமுகவை பார்த்து வெறும் 8 தொகுதிகள் அப்படின்னு சுருக்கி கொண்டுதா திமுக? அதாவது இலக்கியவாதிகள் அரசியல் முகமாக வருது, அது ஒரு பின்னடைவாங்கிற அர்த்தத்தில் நீங்க கேட்டதான் நான் உணர்றேன். இல்ல, எப்பயுமே தமிழ்நாட்டில் இலக்கியவாதிகள் தான் அரசியலில். இல்ல, 2 கேள்வி இருக்கு. இலக்கியவாதிகளை அடையாளப்படுறது மூலமா ஒரு கிடைக்கிற வாக்கு வங்கியை நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அதுதான் சொல்ல வரேன். அண்ணா அவர்கள் யாரு? அண்ணா, அறிஞர் அண்ணாவே ஒரு இலக்கியவாதி தான். அப்புறம் தான் மேடை பேச்சுக்கு வர்றாரு. அந்த திராவிட இயக்க அரசியலோடு பின்னி பிணைந்து கலை இலக்கிய பணிகளையும் சேர்ந்து தான் வருது. மேடை பேச்சையே புதிய பாணியை உருவாக்கியவர். அதே போல நீங்க கலைஞர் அவர்களை பார்த்தாலும் அதே தான், இலக்கியவாதி, அடிப்படையில் இலக்கியவாதி. அப்புறம் அரசியல் பரிணமித்து இலக்கியமும் அரசியலும் 2 கரங்களை போல அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அதுதான் உண்மை. இலக்கியத்தை பிரித்து விட்டு ஒரு இலக்கை இயம்புவதுதானே இலக்கியம். அரசியல் இலக்கை இயம்புவதும் இலக்கியமாகத்தானே இருக்கும். ஒரு முற்போக்கு இலக்கிய இதுன்னு பார்க்கிற போது அதுதானே வருகிறது. அந்த அடிப்படையில் வேற ஒன்றும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இலக்கிய முகம் என்று பார்க்கிற போது சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சு வெங்கடேசன் அவர்கள். அதுவே ஒரு பெருமை. அந்த பகுதியில் எழுத்தாளர்கள் இப்படிப்பட்டவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் என்று. அதே போல திமுக அணியில பலர் அது மாதிரி போட்டிருக்காங்க. தமிழச்சி அவர்கள் வரலையும் அது மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. கனிமொழி கூட ஒரு இலக்கிய முகம். எனவே இப்படி வருகிற போது பொதுவான இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், பொதுமக்கள், இது இன்னும் சொல்ல போனா அரசியல்களை தாண்டி சிந்திக்கக்கூடிய அல்லது அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்க அப்படி பார்க்கணும். வெறும் இது மட்டும் இல்லாம ஒரு இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல துல்லிய பார்வை உள்ளவர்கள், இதெல்லாம் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாத்திரமாகவும் அந்த வேட்பாளர்கள் அமைகிறார்கள். அதுவே ஒரு பிளஸ் ஆகத்தான் நான் பார்க்கிறேன், அது மைனஸ் அல்ல. இரண்டாவது, நீங்க வாரிசு அரசியல்ங்கிறீங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, வாரிசு அரசியல் இல்லாத அரசியல் கட்சி எதுவுமே இல்லை. வாரிசு அரசியலுக்கு எதிர்க்கக்கூடியவர்களே வாரிசு அரசியலை தான் இன்னைக்கு முன்வைக்கிறார்கள். அது வாரிசு அரசியலா என்றால் அதை நீங்க ரெண்டாவது நீங்க பண்ணிடணும். அரசியலில் யார் யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, அரசியலுங்கிறது எல்லாருக்கும் இயங்கக்கூடிய ஒரு தளமா இருக்கணும் இல்லையா? இதை நம்ம முன்னெடுத்துட்டு போகும்போது அடுத்த கட்டத்துல நான் சொல்றேன். இப்ப நண்பர் கூட சொன்னாரு, இப்ப காங்கிரஸ் கட்சி நேருவுக்கு அடுத்து இந்திரா காந்தி என்ன தகுதி இல்லாமல வந்தார்? தகுதி இல்லாமல் இருந்தாரா?
அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. நீங்க ஓஎன்ஜிசிலிருந்து எல்லாமே இந்தியாவுடைய கேந்திரமான தொழில் எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டது. 2 போர்ல வெற்றி பெற்றவர், ஆளுமை மிக்க ஒரு பெண், ஆளுமை மிக்க ஒரு போராளியாக இருந்தவர், ஆட்சியாளராக இருந்தவர்னா இந்திரா காந்தி தான் சொல்ல முடியும். அப்ப இது வந்து வெறும் வாரிசு அரசியல் என்று சுருக்கிவிட முடியாது. அதற்கான வாய்ப்பு அந்த கட்சி கொடுத்த ஒரு தேசிய இயக்கம். இப்ப நாங்க எப்படி அந்த வாரிசை தாண்டி வாய்ப்பு கிடைத்தால் தங்களுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய மற்றவர்களும் இருப்பார்கள். இங்கே இது சுருங்கிடாதா? அதிமுக அது அந்த கட்சி யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போது வாரிசு நான் சொல்றேன், இப்ப பாஜக இருக்கிறது, எடியூரப்பாவுடைய மகன் யார்? அவரும் அரசியல் இருக்கிறாரு. ராஜ்நாத் சிங்கோடைய மகன் பங்கஜ் சிங், விஜயராஜ சிந்தியாவுடைய மகன் துஷ்யந்த் சிங், விஜயராஜியோடைய இன்னொரு ராஜின்னு ஒரு பெண்ணு அவங்களும், ராமன் சிங்கோடைய மகன் அபிஷேக் சிங், நான் சொல்றேன் வேத் கோயால் அவருடைய பையன் தான் பியூஷ் கோயல். ஏன் ஆதித்யநாத் அவருடைய அப்பா பிஜேபியில் இருந்தவர், அவங்களுடைய சங்கங்கள்ல இருந்தவர். அவைத்தியநாத் அவருடைய பையன் தான் ஆதித்யநாத். லால் கோயலுடைய பையன் தான் விஜய் கோயல். நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு பட்டியல், வாஜ்பாய்க்கும் வாரிசு இருக்கிறது. நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா அவருக்கு நேரடியாக இல்லை, அவருடைய ரிலேஷன்ஸ் இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாரிசுகள் இருக்கிறார். ஏன் மேனகா காந்தி அவருடைய மகன் வருண் காந்தி எந்த கட்சியில் இருக்கிறார்? பிஜேபியில் தானே எம்பியா இருக்காரு. இதெல்லாம் இல்ல. அதிமுக இப்ப போட்டிருக்கிற கேண்டிடேட் எடுத்து பாருங்க, திரு ஓபிஎஸ் அவருடைய மகன் வந்திருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும்? அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? இப்ப 3 பேர் நீங்க சொல்றீங்க, 3 பேர் வாரிசு தானே. அப்ப இங்கே இதெல்லாம் இல்லை என்பது போலவும் அங்கதான் இருக்குங்கிறது மாதிரி முழுக்க இது வந்து ஒரு என்ன கேட்டா இவர்களிடம் பேசுவதற்கு கொள்கை இல்லை. எனவே இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏதாவது கிடைக்காதா என்று பார்க்கிறார்கள், அங்கலாகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஏன்னா கொள்கை நிலையில் நின்று பேச வேண்டும். நான் கேட்கிறேன், என்ன கொள்கை நிலை இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சியோ பாஜகவோ அதிமுகவோடு இணைந்திருக்கிறது என்றால் எந்த கொள்கையில அவர்கள் இணைகிறார்கள்? ஒன்று சொல்லணும், நீட் தேர்வுல இவங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? நீட் தேர்வை திணித்தது அந்த கட்சி, ஹைட்ரோ கார்பன் விஷயத்தில் திணித்தது அந்த கட்சி, காவிரி விஷயத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக காத்திரமாக செயல்பட்ட கட்சி அந்த கட்சி. எந்த அடிப்படையில் வர்றாங்க? அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி வரை காலம் சென்ற முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த கட்சி அது. காலம் சென்ற முதல்வர் அவர்கள் அது குறித்து விமர்சனம் வைத்தது. தேமுதிக மீது கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறார், சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு கொள்கையற்ற ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவம் கூட்டணியாக இருக்கிற போது இதை பற்றி யாரும் பேசினாக்க அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், அதை பற்றி பதில் சொல்லி அளிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பக்கம் வர்ற போது என்ன வருதுன்னா உடனே இது வந்து வாரிசு அரசியல், இவங்க ஏதோ வாரிசே இல்லாத மாதிரி. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை துணை பொதுச் செயலாளராக அன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கவில்லை என்றால் வந்திருக்க முடியுமா? அப்ப ஒரு தலைவர் கண்டறிகிறார், நான் அது வந்து குடும்ப அரசியல் சொல்லல, அது அல்லது அது வந்து வாரிசு அரசியல் சொல்லல, ஒரு தலைவர் கண்டறிகிறார் யாருக்கு என்ன ஆளுமை இருக்கிறது, அந்த அடிப்படையில் வருகிறது. அப்ப இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான தன்மைகள் ஆசியா முழுவதும் எல்லா நாடுகளிலுமே வருது. நீங்க பாகிஸ்தான் எடுத்து பாத்தீங்கன்னா பூட்டோ, பெனசீர் பூட்டோ வருது, அதே மாதிரி அடுத்து ஜர்தாரி வந்தாரு, இப்படியே தொடர்கிறது. பங்களாதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கேயும் அப்படிதான் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய குடும்பம். அப்ப நீங்க இந்தோனேஷியாவுக்கு வாருங்க, இந்த விமர்சனமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை இதை வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா இது கொள்கைகள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய தேர்தல். உங்கள் கொள்கை என்ன, உங்களுடைய நடைமுறை கொள்கை என்ன, எப்படி நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், தேசத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்கிற பார்வைகளை துல்லியமாக வாக்காளர் மத்தியில் வைக்க வேண்டிய நேரத்தில் நீங்க போய் வாரிசு அரசியல் ஒப்பாரி வைப்பதன் மூலம் வாக்காளர்கள் திரும்பி விடுவார்கள் என்று நினைத்தால் அது பகல் கனவாகவே மாறும் என்பதை நான் அழுத்தமாக குறிப்பிடுவேன். அது ஒரு யுக்தியா அதை பயன்படுத்த முயற்சி. அதாவது முதல்ல அவர் கொள்கை என்ன கொள்கை இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் என்ன கொள்கை இருக்கிறது, அந்த அவருடைய கோரிக்கைகள் என்ன, அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டார்கள் என்றா இதே தான் நீ காங்கிரஸோடு இந்த சிபிஐ திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்லவில்லை, சிபிஐ நான் சொல்கிறேன். சிபிஐ இப்போ இன்றைக்கு இந்திரா காந்தியை சிபிஐ எந்த காலகட்டத்தில் எதிர்த்தாங்க? எதற்காக எதிர்த்தார்கள்? கொள்கை ரீதியாக தானே எதிர்த்தீங்க. அன்னைக்கு சிபிஎம் அதற்காக தானே எதிர்த்தீங்க. 40 ஆண்டு கால உங்களுடைய அரசியலில் காங்கிரஸை எதற்காக எதிர்த்தீர்கள்? நீங்க அவர்கள் வந்து ஒரு பூஷ்வா கட்சி, அவர்கள் கேபிட்டலிஸ்ட் கட்சி, அதனால அவர்களோட நாம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கடைசி வரைக்கும் எதிர்த்த நீங்கள் இன்றைக்கு அப்படியே நீங்க பிளேட்டை திருப்பி போட்டு இன்றைக்கு நாங்கள் மதசார்பற்ற கட்சியை அப்படி எதிர்க்கிறோம், அதனால காங்கிரஸோட சேர்ந்துக்கிறோம் என்று சொல்லியிருக்கீர்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்தீங்க, நீங்க என்ன கொள்கை ரீதியால் நீங்க அவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நீ தமிழர்களை இலங்கையிலே 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு இனி எந்த காலகட்டத்திலும் கூட்டு வைக்க மாட்டோம்,
கூடா நட்பு, குதிரை கீழே தள்ளியது மட்டுமில்லாமல் குப்புற தள்ளியது மட்டுமில்லாமல் குழி தோண்டி புதைக்க பார்க்கிறது என்று சொன்ன கலைஞர் திரும்பவும் நீங்க காங்கிரஸோட கூட்டு வச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நீங்க அங்க ஒரு ரிசர்வேஷன் முற்போக்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ரிசர்வேஷன் 10% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதுல உங்க கூட இருக்கிற காங்கிரஸ் அதுல ஆதரித்து கையெழுத்து போடுகிறது. அன்றைக்கு நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொள்கை, அதை எதிர்த்து நீங்க கேஸ் போடுறீங்க. அதிமுக என்ன செஞ்சது? அதிமுக நாங்க அவங்களோட கூட்ட வச்சு நாங்க இப்ப பாஜகவோட கூட்டு வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இவர்கள் அதை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் அவங்களோட நீங்க கூட்டு வச்சிருக்கீங்களா? அப்ப என்ன கொள்கை அரசியல்? நீங்க எந்த காலகட்டத்தில் நீங்க கொள்கை நீங்க ஒண்ணு இல்ல. நாங்க எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 1974 இருந்து கணக்கில் எடுத்துங்க. இன்றைக்கு காவேரி பிரச்சனை யாரால் வந்தது? நீங்க அதுக்கு நீட்டிப்பு அளிக்கல. 74 நீங்க நீட்டிப்பு இருந்தா இந்த காவிரி பிரச்சனையே கிடையாது. அதை எதிர்த்து வழக்கு போட்டவர்கள் நாங்க. நீங்க அபிஷியல் கெசட்ல போடுவதற்கு நாங்க பண்ண போராட்டம் என்ன? எத்தனை போராட்டங்கள் செய்தோம். அதுக்கு அப்புறம் கூட நீங்க போடல. அதற்கு கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்தோம். 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அபார வெற்றி 37 எம்பிக்களை வைத்துக் கொண்டு பாஜக அவர் சொன்ன நிறைய விஷயங்களை எதிர்க்க முடியாமல் அதிமுக திணறியதின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த தொகுதி பங்கீடுல எதிரொலிக்குதோ? இல்ல 2014 என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தது? அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைத்த கோட்பாடு என்ன? அந்த தலைமை இல்லாதவருடைய அந்த நெருக்கடியை நீங்க அதிமுக அனுபவிக்க நிச்சயமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுதே ஒரு காலகட்டத்தில் கூட்டணி வச்சிருக்காங்க, ஒரு காலத்தில் தனியா நின்றுருக்காங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்களோட கூட்டணி வச்சிருக்காங்க, தேமுதிகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால் களத்துல என்ன நிலைப்பாடோ அதற்கு தகுந்தார் போல் வெற்றி இலக்கை நோக்கி தான் நாங்க போக வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நீங்க எந்த தேர்தலையும் யாருக்கும் எந்தவித கொள்கை அளவுல உங்க கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்க முடியுமா? இன்றைக்கு நீங்க மீத்தேன்ல கையெழுத்து போட்டது யாரு? அன்றைக்கு நீங்க கையெழுத்து போடுவார், இன்னைக்கு வந்துருவாரு. அன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தில் அட்சய பார்த்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் மணிமேகலை போல என்று புகழ்ந்தவர் யாரு? நீங்க அப்ப இங்க எதிர்த்துட்டு அங்க போய் கையெழுத்து போடலையா? சில்லறை வர்த்தகத்துல வால்மார்ட் வரக்கூடாது, அதை நிச்சயமாக எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன கலைஞர் இன்னைக்கு அங்க பாராளுமன்றத்தில் அவங்களுடைய எம்பியை விட்டு கையெழுத்து போட சொல்லலையா? சோ கொள்கை ரீதியாக நீங்க எப்படி பேச முடியும்? நீங்க திராவிட முன்னேற்ற கழகமோ சிபிஐயும் இணைய முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகமும் சிபிஎம்மும் வர முடியுமா? கொள்கை ரீதியாக நீங்க எடுத்துக்கொண்டா எந்த காலகட்டத்திலையும் அவர்களுக்கு உடன்பாடு ஏற்பட முடியாது. ஆகவே தேர்தல் என்று வருகிற பொழுது அப்ப அவங்க என்ன சொல்லிக்குவாங்க? உடனே காமன் மினிமம் போறாங்க. ஒரு பெரிய நீங்க பிஜேபியோட கூட்டணி வைத்த போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லிச்சு? நாங்க காமன் மினிமம் வரும்போது கொள்கை ரீதியிலான கூட்டணிங்கிறது அப்படி இந்த நாட்டில் நடந்ததே கிடையாது. என்னன்னா ஓரளவு அவர்கள் நம்மளோட ஒத்த கருத்து உடையவர்களா, பெரிய அளவுல நம்மளோட இந்த தேர்தலில் ஒத்துழைப்பார்களா, வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அப்பதை தான் பார்ப்பாங்க தவிர அடிப்படையில் கொள்கை ரீதியாகத்தான் ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று சொன்னா நிச்சயமாக அமையாது. அதற்கு ஆமா நிச்சயமா ஆமா நாங்க ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றோம். அந்த கொள்கையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர அடிப்படை கொள்கையில நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நிச்சயமா இருக்கவே முடியாது. அப்படியே நீங்க முஸ்லீம் லீகோட நீங்க எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? ஒரு சிபிஎம்மும் சிபிஐயும் ஒரு முஸ்லீம் லீகோட எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? அது ஒரு மத சார்ந்த கட்சி. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வைக்க முடியும்? அப்படி என்றால் உங்களுக்கு வெற்றி வேண்டும், உங்களுக்கு சீட்டு வேண்டும். அப்ப நீங்க பேசுகிற பொழுது மற்றவங்க பேசினா கூட பரவாயில்ல, ஒரு இடதுசாரி கட்சிகள் நாங்க கூட்டணி வைக்கிற பொழுது அதை நீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது மதசார்பற்றது, இது அதனால இந்த கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் மதசார்பற்றது நீங்க சொல்றீங்க? அப்ப நீங்க முஸ்லீம் லீக் மதசார்பு இல்லையா? அப்பொழுது நாங்க என்ன கேட்கிறோம் என்று சொன்னா, நாட்டுக்கு மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சியை தான் மக்கள் பார்ப்பாங்க. இவர்கள் செய்ய முடிகிறத நீ எந்த திட்டத்தையும் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டுக்கு இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க? தமிழகத்துக்கு தீமை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துக்கு இதுவரை என்ன நன்மை செஞ்சிருக்காங்க? நீங்க கச்சத்தீவா எடுத்துக்கொண்டாலும் சரி, காவிரியை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லை பெரியாறு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் காங்கிரஸ் மத்தியிலே இருக்கிறது. அது தமிழகத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறது. எது அது நல்லது செஞ்சாங்க? இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க நீட் மட்டும் எடுத்துக்கிறீங்க. நீட்ல கூட இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், நீட்ல அந்த ரிசர்வேஷன் எதுவும் பாதிக்கப்படலையே. தமிழக மாணவர்கள் அத்தனை பேருக்கு தான் தமிழ்நாட்டில இருந்து அதற்கு எதிர்ப்பு குரல் முதல்ல விட்டதும் அதிமுக தான்.
ஆனாலும் இப்போ வேற வழி இல்லாம நாங்க அதற்கு என்ன சொல்றோம்னா அதற்கு மாற்று கொண்டு வர வேண்டும். அதனால இதுல என்னன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுகிறது, அதை எதிர்க்க வேண்டும் அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். நீங்க அதை தான் பிடிச்சிக்கிறீங்களே தவிர இதுவரைக்கும் காங்கிரஸ் சார் இந்த தமிழகத்துக்கு என்னென்ன தீங்குகள் விளைத்தாலும் நீங்க ஒரு லிஸ்ட போட்டீங்கன்னா ஒண்ணு எதையுமே அவர்கள் செய்யலையே. நீங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க ஸ்டெர்லைட் எதிர்த்து நீங்க போராடுறீங்க. இன்னைக்கு 250 ஏக்கர் அவர்களுக்கு அசைன்மெண்ட் போட்டு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை அவர்களுக்கு விரிவுபடுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் கொள்கை ரீதியில் அடிப்படையில் கொள்கை என்பது கிடையாது, வெற்றி மட்டும்தான் இலக்கு என்பது அவருடைய வாதம். அதுவே உங்களுடைய இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் ஒரு பூஷ்வா கட்சி, முதலாளித்துவ கட்சி, அதோடு எப்படி நீங்கள் உடன்பட்டீர்கள் என்கிற கருத்தை முதல்ல ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸோடு விடுதலை இயக்க போராட்டத்தில் இரண்டரை கலந்து களம் கண்ட இயக்கம் இடதுசாரி இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம். காங்கிரஸ் கட்சியில் இருந்து விடுதலை போராட்ட இயக்கத்தில் பாடுபட்டு பெரிய அளவிற்கு ஒரு பட்டியல் வாசிக்கப்பட்டால் அது கம்யூனிஸ்டுகளாக தான் இருக்கிறார்கள் விடுதலை போராளிகள். அந்த அளவிற்கு இருந்த இயக்கம். நேரு அவர்கள் காலத்தில் நாங்கள் எதிர்த்தோம். ஆனால் வெளியுறவு கொள்கை என்று வருகிற போது அது நட்பு முரண். வெளியுறவு கொள்கையில் ஒருபோதும் காங்கிரஸை நாங்கள் எதிர்த்ததில்லை. நேருவினுடைய கொள்கை தான் மிகச் சிறந்த கொள்கை. உலக நாடுகளிடம் ஒரு சகோதரத்துவத்தை கொண்டு வரக்கூடிய, அன்பை பரப்புகிற ஒரு அற்புதமான வெளியுறவு கொள்கை என்று நாங்கள் புகழ்ந்திருக்கிறோம். அந்த கொள்கைக்கு நாங்கள் எப்போதுமே நாட்டமுள்ளவராக இருந்திருக்கிறோம். அதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் 90களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாதார கொள்கையில் மாற்றம் வருகிற போது அதை எதிர்த்திருக்கிறோம். நாங்கள் அதை வெளிப்படையாக அறிவிக்கிறோம். ஆனால் நீங்க சொல்றது போல இன்றைக்கு அவர்களும் ஆதரவும் எதிர்ப்பும் அந்தந்த காலகட்டங்களில் கொள்கை அடிப்படையில் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒரு மதச்சார்பற்ற கட்சி. காங்கிரஸ் கட்சியில பல குறைபாடுகள் இருந்திருக்கிறது. ஒருபோதும் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும், இந்துக்கள் நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று எங்கும் பேசியதில்லை. இன்றைக்கு நேரு ஏன் மையப்படுத்தி பாஜகவினுடைய தலைவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் மதச்சார்பற்ற தன்மையில் உறுதியாக இருந்தார். அவர்தான் சொன்னார், RSS என்கிற அமைப்பை பொறுத்தவரை நேருதான் மிக காத்திரமாக சொன்னார், இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பாசிசம், இந்திய வகைப்பட்ட ஒரு பாசிச அமைப்பு RSS என்று சொன்னார். எனவேதான் அவர்கள் இந்த அளவுக்கு அவர் மீது பகமை பாராட்டுகிறார்கள். அப்ப இதுதான் வந்து கொண்டே இருக்கிறது. திமுகவுக்கும் எங்களுக்கும் நட்பு முரண் இருந்திருக்கிறது, நான் அதை மறுக்கல. நட்பு முரண் நாங்கள் முக்கியமான கொள்கையில் உடன்பட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் பொது உடைமை இயக்கமும் பல காலங்களில் மொழி உணர்வாக இருக்கலாம் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களை வளர்த்தெடுப்பதாக இருக்கலாம், இவை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்றைக்குமே வேறுபாடு இருந்ததில்லை. சில நேரங்களில் அரசியல் ரீதியாக நாங்கள் பிரிகிற போது, எங்களுடைய சித்தாந்தங்களில் அடிப்படையான தன்மையிலிருந்து விலகுகிற போது மட்டுமே நாங்கள் விமர்சித்திருக்கிறோம். அது ஒரு நட்பு முரண், அவ்வளவுதான். அது ஒரு மதச்சார்ந்த கட்சியாக நாங்கள் வைக்கல. இன்னொரு நண்பர் சொன்னாரு முஸ்லீம் லீக் இங்கே இருக்கிறது என்று. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. RSSும் பாஜகவும் ஒரு இந்து நாடாக ஆக்க வேண்டும், சர்ச்சைக்குள்ள இடத்திலே பாபர் மசூதி இடித்த இடத்திலே ராமனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்கிற ஒரு அடாவடியான அரசியல். இந்துத்துவா என்பதே ஒரு அடாவடியான அரசியல். ஆன்மீகத்திற்கும் அதற்கும் தொடர்பே இல்லை, ஒரு பாசிச முழக்கம். ஆனால் முஸ்லீம் லீக் எங்காவது இந்தியாவை முஸ்லீம் நாடாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா? நான் கேட்கிறேன், நண்பரே சொல்லட்டும். முஸ்லீம் லீக் இந்தியாவிலிருந்து பிரிந்து பாகிஸ்தான் உருவாகிய போது விஷயம் சொல்றேன், முஸ்லீம் லீக் சென்றது. அந்த முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் சென்ற போது சில கோடி பணத்தை நிதியை இந்திய முஸ்லிம்களுக்கு வழங்கினார்கள். கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல, அதை மறுத்தார். நீங்கள் ஒரு தனி நாடு, நாங்கள் அங்கே வாங்க மாட்டோம், நாங்கள் இந்திய இஸ்லாமியர்கள் என்று நெஞ்சை விரித்து நின்று மிகச் சிறப்பாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். அப்ப முஸ்லீம் லீக் அந்த இஸ்லாமியர்களுக்கான தேவையொட்டி இயங்குகிற அமைப்பு. நான் அதில் ஒன்றும் வேறுபடவில்லை. ஆனால் இந்தியாவை ஒரு முஸ்லீம் நாடாக ஆக்க வேண்டும் இந்து ராஷ்டிராவை போல என்று அவர்கள் வைப்பதில்லை. இஸ்லாமிய பிரிவில் பல அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள், முஸ்லீம் லீக் ஒருபோதும் அப்படி வைத்ததில்லை. எனவே காமாலை வந்தவருக்கு கண்டதெல்லாம் எந்த காலகட்டத்திலும் முஸ்லீம் லீக் அவங்க கட்சியில ஒரு முஸ்லீம் லீக் இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போறாரு? தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இருக்கிறது எப்படி வருகிறது? தாவூத் அவர்கள் இருக்காரு, அப்ப என்ன நீங்க என்ன நிலையில வருகிறீர்கள்? எந்த காலகட்டத்திலும் பாஜக பின்பற்றுகிற இந்திய தன்மைக்கு எதிரான, இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவ ஆதரவு கலவரங்க, உணவின் பெயரால் கலவரம். நான் கேட்கிறேன், மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்பதற்காக அடித்துக் கொல்லப்பட்டார்களே, இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களே, மாப் லிஞ்சிங் என்கிற புதிய வார்த்தை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது, தலித்துகள் தாக்கப்பட்டிருக்கிறார்களே, சபரிமலையில பெண்கள்
இன்னைக்கு கேரளாவுல போய் பாருங்க, ஒரு இந்து என்பதனால ஒரு கம்யூனிஸ்ட் நீங்க கொல்லப்பில்லையா? இதே காங்கிரஸ் இத பாருங்க, கேரளாவுல போய் பாருங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு அங்கி பிழைக்கிற பாஜகவிற்கு மிகப்பெரிய காவடி தூக்குற அமைப்பாக போய்விட்டது. கொள்கை அளவிலே தடம் புரண்டு விட்டது. திராவிட அமைப்பு இயக்கம் என்று சொல்கிற அந்த வாய்ப்பையே இழந்து விட்டதாக என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். கேரளாவுல நான் நம்மளோட தோழருக்கு கேட்கிறேன், கேரளாவுல காங்கிரஸ் நாங்க குற்றம் சொல்லல, காங்கிரஸ் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் இந்துக்களை சேர்ந்தவர்கள் என்பதனால கம்யூனிஸ்ட்வாதிகள் எங்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள், எங்களை கொன்றிருக்கிறார்கள். என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க? இந்துத்துவ திரிபுராவில் நீ கடுமையாக தோல்வி பெற்றீர்கள். என்ன காரணம்? இப்படிப்பட்ட மோசமான தோல்வியை பெற்றதற்கு காரணம் முரண்பட்ட உண்மையில் இப்போது தேர்தல் களம் அனல் பிடித்திருக்கிறது. அது போன்ற வாதங்களை பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். தோல்வி தானே, நீங்க எப்படி இருந்தாலும் தோல்வி. அது தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அரசியல் ஆரம்பம்.